அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ரமலான் முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி டின்னர் ரெசிபி அண்ட் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் டேபையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. இஃப்தார் இருக்க சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அன்றைக்கி மினி பர்கர், சாண்ட்விச் அண்ட் வெஜ் சூப் தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுற ரெசிபீஸில் வீட்டில் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதுல ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ்னே சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இப்படி ஆனியன்ஸ் கட் பண்ணுறப்போ ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை விட டிஷ் வாஷிங் எப்பா சொல்லவே வேணாம், அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய ஆனியன்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். டீட்டெயில் ரெசிபி மெஷர்மெண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் டேப்பில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி சூப்புக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அது பாட்டுக்கு தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம பாட்டுக்கு மற்ற வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சூப்புக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் 2 பெரிய சைஸ் ஆனியன்ஸ், 2 கேரட், 2 டொமேட்டோஸ், கொஞ்சமாக மஷ்ரூம் டைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஸ்க்ரீனில் காட்டுற சைஸுக்கு 3 பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். வாட்டர் நல்லா வார்ம் ஆன உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே அதை நல்லா பாயில் பண்ண விடலாம். பாயில் ஆன உடனே தேவையான ஸ்பைசஸ் அண்ட் சாஸஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் பெப்பர், சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் போட்டு ஒரே அளவில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெப்பர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. சில்லி சாஸை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இல்லைனா ஃபுல் பாயில் ஆகிடும். அப்புறமா ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சூப்போட திக் கன்சிஸ்டன்சிக்காக ஆட் பண்ணிக்கிறேன். சைட்லேயே சாண்ட்விச்க்கான வெஜிடபிள்ஸுமே ரெடியாக இருக்குது. எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சூப்பில் எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக சால்ட் அண்ட் ஸ்பைஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாண்ட்விச்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. சைட் பை சைட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் மஷ்ரூம்க்கு பதிலாக தோஃபு தான் எடுத்திருந்தேன். பன்னீரோட ஒரு வெரைட்டி தான், சேமாக தான் இருக்கும். அதை குட்டி டைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டஃபிங் ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாண்ட்விச் ஸ்டஃபிங்கை குழப்பாமல் கிளியராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சாஸ் பேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அனியன்ஸ் நல்லா சாட்டே ஆன அப்புறமா ஒவ்வொரு வெஜிடபிளாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டே ஆனதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் தோஃபு அப்படி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும், இல்லைனா பிரேக் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா நல்லா தண்ணியை வற்ற விட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன். அது சேர்க்குறதுனால நம்மளுக்கு க்ரீமி அண்ட் சீஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்பைசஸ்க்காக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெரி பெரி பவுடர், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் தான் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் குழப்புது அப்படின்னா எல்லாத்துலேயுமே 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்பைஸ் லவர் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. அடுத்து அதை பிரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒன்றொன்னா அசம்பிள் பண்ணி டோஸ்ட் பண்ண வேண்டியதான். சைடு டோஸ்ட் பண்ணுற கேப்பில் நான் இங்கே மினி பன்ஸ் வாங்கி அதில் ரெடிமேட் பேட்டிஸ் வச்சு சீஸ் ஃபில் பண்ணி அவனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாப்பிடவே நல்ல சீஸியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மினி பர்கர் எல்லாமே மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். இஃப்தாருக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றப்போ கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி குட்டி மினி பர்கர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காகவுமே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் பேட்டிஸ் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இன்ஷால்லா இஃப்தார் சீரீஸில் பேட்டியோட ரெசிபி ஷார்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வேணும்னா இஃப்தார் ரெசிபி அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபி வேணுமோ அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அன்னைக்கு இப்படி தாங்க எங்களோட டின்னர் போச்சு. ரொம்பவே குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானை அடைஞ்சாச்சு. அதுக்கான சிறப்பான வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை டிஸ்கிரிப்ஷன் டேப்பில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் டேப்பில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதில் டெய்லி ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். எங்கள் வீட்டோட ரமதான் டெக்கரை பார்த்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். நிறைய அமல் செஞ்சு துவா செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் டேபையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். இன்ஷால்லா ஸ்டே டியூன். என்னெல்லாம் வேணுமோ சீக்கிரமே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன் வீடியோவாக போடுறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.